கோவிலிலே நான் தொழுதேன் கோலமையில் உனை சேர்ந்திடவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் சீசன் 10 நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு யாருக்குமே இந்த ஒருத்தரை தெரியாமல் இருக்காது. அவர் தான் நம்ம ஜான் ஜெயராம். ஜான் மேடையில் வந்து நின்று மைக்கை பிடிச்சு பாட ஆரம்பித்தாலே ஒட்டுமொத்த அரங்கமும் அப்படியே சைலண்ட் ஆகிடும். ஏன்னா அவரோட குரலில் அப்படி ஒரு மேஜிக் இருக்குது, ஒரு எமோஷ்னல் ஆழம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உலக தமிழர்கள் எல்லோருமே கொண்டாடுற இந்த ஜான் ஜெயராமுக்கு பின்னாடி இதுவரைக்கும் பல பேருக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய நிஜமான கதை ஒளிஞ்சிருக்கு. ஸோ யார் இந்த ஜான் ஜெயராம்? அவரோட சொந்த ஊர் எது? அவர் சூப்பர் சிங்கர் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சார்? அவரோட இந்த திறமைக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான நபர் யார்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜான் ஜெயராமோட சொந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஸோ கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு மிக எளிய நடுத்தர விவசாய குடும்பத்தில் தான் ஜான் அவர்கள் பிறந்திருக்காரு. ஸோ ஜான் அவர்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே அவங்க சொந்த ஊரான கள்ளக்குறிச்சியிலே தான் படித்து முடிச்சிருக்காரு. ஸோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வெள்ளந்தியான எளிய குணத்தோட தான் ஜான் வளர்ந்துருக்காருங்க. சுற்றி இருக்கவங்க கிட்ட ரொம்ப பாசமாக பழகுவாராம். இப்போது பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஜான்னால் எப்படி இவ்வளோ சூப்பராக பாட்டு பாட முடியுது? முறையாக பாட்டு கற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி இவ்வளோ சூப்பராக சுத்தமாக பாட முடியுது? ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட உண்மையான இன்ஸ்பிரேஷன் யாருன்னு தெரிய வருது. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் அவங்க அப்பா தான். ஸோ ஜான் ஜெயராமோட அப்பா துரைராஜ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பாடகராம். அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா சிங்கராம். ஸோ சும்மா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அவர் லோக்கல் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு வராராம். ஸோ அப்பா மேடைகளில் பாடுறதை பார்த்து தான் சின்ன வயசில் இருந்தே ஜானுக்குள்ளேயும் இந்த பாட்டு ஆர்வம் ரொம்ப இயல்பாகவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பாவோட அந்த 30 வருட இசை அனுபவம் தான் இன்றைக்கி ஜானோட குரலில் ஒரு ஜீவனாக, ஒரு ஆன்மாவாக நமக்கு கேட்குது. ஸோ அப்பாவுக்கு கிடைக்காத அந்த மிகப்பெரிய அங்கீகாரம் ஸோ இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட குடும்பம் ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்பா 30 வருஷமாக பாடினாலும் ஆர்கெஸ்ட்ரா மூலமாக வர வருமானம் அவங்க குடும்பத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகலையாம். ஸோ சென்னைக்கு வராரு நம்ம ஜான் அவர்கள். சென்னைக்கு வந்து தன் குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சென்னையோட டிராஃபிக்கில், வெயிலில், மழையில் பைக் ஓட்டி சாப்பாடு டெலிவரி பண்ணும்போது கூட ஜானுக்குள்ளே இருந்த அந்த பாடகன் தூங்கவே இல்லையாம். ஸோ வண்டி ஓட்டும் போதும் மனசுக்குள்ளே பாடிக்கிட்டே தான் இருப்பாராம். ஸோ கஸ்டமர்கிட்ட சாப்பாடு கொடுக்கும்போது கூட அவரோட யதார்த்தமான குணத்தால் பல பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இந்த கஷ்டமான சூழலில் தான் விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஆடிஷன் வருது. தன் அப்பாவோட கனவையும் தன்னோட இசை கனவையும் சுமந்துக்கிட்டு ஜான் அந்த ஆடிஷன் மேடைக்குள்ளே நுழையிறாரு. சூப்பர் சிங்கர் மேடைக்குள்ளே ஜான் ஜெயராம் வந்த முதல் நாளே அவரோட யதார்த்தமான குரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சிருக்குங்க. ஸோ எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து அவர் பாடின விதம் ஜட்ஜஸை வியக்க வச்சிருக்கு. ஸோ முறையான சங்கீதம் இலக்கணம் படித்த பாடகர்கள் கூட நாங்கள் இவ்வளவு வருஷம் கற்றுக்கிட்டும் வராத ஒரு சோல் உன்னோட குரலில் இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானை ஜட்ஜஸ் எல்லாமே பாராட்டியிருக்காங்க. ஜான் மேடையில் பாடின பல பாடல்கள் இன்றைக்கும் பல பேரோட மொபைலில் ரிங்டோனாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஆகி உலகம் முழுக்க கச்சேரிகள் பண்ணாலும் ஜான் அவரோட பழைய வாழ்க்கையை இன்னும் மறக்கலை. ஸோ தனக்கு கிடைச்ச புகழை தலைக்கு ஏற்றிக்காம இன்னைக்கும் ஒரு எளிய மனிதனாக ரசிகர்களை தேடி வந்து அன்பு காட்டுற அந்த ஒரு குணம்தான் நம்ம ஜானை எல்லாரையும் விட தனித்துவமாக வச்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சியோட ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து அப்பாவோட 30 வருட இசை பயணத்தை நெஞ்சுக்குள்ளே சுமந்துக்கிட்டு சென்னை வீதியில் டெலிவரி பாயாக கூட வேலை செஞ்ச நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெயராமோட இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம். ஸோ நம்மக்கிட்ட பேக்ரவுண்ட் இல்லை, காசு இல்லைன்னு சோர்ந்து போய் உட்காராமல் திறமையும் விடாமுயற்சியும் இருந்தனால தான் இப்போ ஜான் ஒரு நல்ல இடத்துல இருக்கார். ஸோ இது நம்மளுக்கெல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.